எனக்கு சில கேள்விகள் இருக்கு ஐயா. சொல்லுங்க. இந்த முதல் கேள்வினாக்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது, அறியாத வயசுலேருந்து. நிறைய ஆன்மீக சீரியல், மகாபாரதம், ராமாயணம்லாம் அப்போது நிறைய விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் தபஸ்விகள்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமோ தண்டமோ வச்சுருப்பாங்க. அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது இவங்க எதுக்கு வச்சுருக்காங்களா, இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க, ரொம்ப ஊராக போவாங்க, இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா. தண்டம் வச்சுருந்தவங்களாம் வயசானவங்கம்மா. இந்த பாரு எனக்கு கை நிற்கல இல்லையா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், இப்போ சேர் போட்டாங்க, அதனால் நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை, அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது, அதனால் அந்த தண்டத்தை மட்டும் கொடுத்துருவோம், அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா. தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளிச்சா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளித்தாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம்தான் வரும், வேறு ஒரு செயலும் இருக்காது. ஏன்னா மகான்ன்றது வேறு, மனுஷன்றது வேறு. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளித்தாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது இப்போ தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறாரு ஒரு பயணம் கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க வந்து மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையை வந்து உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற ஒரு நோயாளி போய் நின்னார், அவர் சரி பண்ணிடுவார். இப்போது இயேசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார். தண்ணி மேலே நடந்தார், கண்ணு இல்லாத ஒன்று கண்ணு கொடுத்தாரு, இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வச்சார். இது அவர் மட்டும்தான் செய்தாருன்னா இல்லை, ஒவ்வொரு மகான்களும் செய்தாங்க. அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு. அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துடுச்சு. இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன் காதை வர வைக்கிறேன்னு துட்டுப்பாட்டிக்கு பொடின்னு போடுறாங்க. மகான்ன்றவன் வேறு, மனுஷன்றவன் வேறு. மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன், மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடும், நம்ம தெளித்தா சரியாக போடாது. அதனால் அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுனாங்க, ஏன்னா அது ஒரு மந்திர நீர். மனசை எந்திரமயமாக ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி தெளிச்ச போகும். நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன்னு சரியாக போகும். அதனால் அதுக்காக வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம், அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம். இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூட, எல்லாம் வசதி இருந்தால் கூட என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகுது. அப்படி அந்த குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமா? எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா, நாங்கள் 2 பேருமே இந்த பயணத்தில் போயிட்டுருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன். ஏன் நினைக்கிறேன்னாக்கா, நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அதனால் வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போகிறதில்ல, என்னோட பாவமும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால எனக்கு வந்து இது நான் வரமாகவே நினச்சிட்டு போயிடுவேன். ஆனால் நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமல் போகுது. அது அவங்களுக்கு வரமா சாபமா? முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது சரியாக திருப்தியாக அடையலை. நான் இதில் போகிறதால எனக்கு இது வரமாகவே இருந்துட்டு போட்டோமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரமன்னா நன்மை, சாபமன்னா தீமை இல்லையா? அதானே அதனுடைய பலன். இப்போ ஒரு அம்மா இருக்குது, ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட. அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டேன் அந்த பிள்ளைங்க. அப்போ அம்மா என்ன சொல்கிறா, வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான். அது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? தவறான வார்த்தை. தவறான வார்த்தை, அது பேர் சாபம் இல்லை. அப்போது ஒரு தாய் தகப்பன் சொல்கிறது அந்த பிள்ளைங்க தட்டாமல் கேட்குது.
அப்போ அந்த தாயும் தகப்பன் என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில நல்லா இருப்படான்றாங்க. அதுக்கு என்ன பேரு? வரம் இல்லையா? அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது, சாபம்ன்றது திட்டுறது இல்லையா? அதானே சாபம். ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும், சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், பெரியவங்க வயிறெறிகிற மாதிரி நடந்துக்காதீங்க, பெரியவங்க வாயில் ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க. பட்டினத்தார் அவங்க அம்மா இறந்துடுறாங்க, கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க. அவர் வெளியூரில் இருக்கிறாரு, அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடியாடுறாரு. ஓடியாந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ செத்து போன உடல் அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதை இரும்பு மேலே அடுக்கினான்னா. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான். என் தாய் கட்டை உடம்புல குத்தும், எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும், செத்து போன உடல் அது கத்தியத்தை வெட்டினாட ஒன்றும் ஆகப்போதில்லை. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்கிறது. எங்கள் அம்மாவுடைய உடல் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு. எரியுது. எப்படி எரியுது? பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துல. இப்போ அதானே பண்ணிக்கிறாங்க, இப்போ அதானமா பண்ணுறாங்க. அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, சிவன் இட்ட தீ 3 பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றாரு. அதனால சொல்றாரு முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில, ஆஞ்சநேயர் வாளியில தீயை கொட்டி இலங்கையை அழிச்சிருச்சு இல்லையா? அதனால பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்றார். ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா, அந்த நெருப்புல வந்தவன்டா நான் இப்போ யோக நெருப்புல இருக்கிறேன், நான் சொல்ற அது சுட்டெரிக்கணும்ன்றார். எரிஞ்சு போகுது. நீ நான் சொன்ன எரியுமா? சொல்லுமா? இது வரம். குழந்தை இல்லை, மனைவி கணவனோட வாழல, கணவன் மனைவியோட வாழ, இது எல்லாம் சாபம். ஏதோ ஒரு காலத்தில் யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது. வரம் சாப்பாட்டுக்கே வழியில், ஆனால் 5 புள்ள பெற்றுறான், கோடி கோடியா வச்சுக்கிறான், தத்து எடுக்கிறான். காரணம் அது சாபம், இது வரம். புரிஞ்சுதா? சரி, அப்புறம் என்ன? அப்புறம் நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்கு ஐயா அவ்வளவு வர கிடைச்சு. இப்போ கண்ணை மூடிக்கா, இவ்வளவு பேர் உட்காந்து காது பார்த்து சொல்லு. காது பார்க்காது. 5 பஞ்சபூதத்துல அதுவும் ஒண்ணுதான். ஆமா. பார்க்குமா? பார்க்காது. கண்ணை மூடிக்கா, மூக்கு பார்க்குமா? பார்க்காது. மூக்குக்கு தெரிகிற வாசனை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. காதுக்கு கேட்கிற சத்தம் கண்ணுக்கு உணருமா? வாய்க்கு தெரிகிற ருசி கண்ணு அறியுமா? 5 பஞ்சபூதங்கள், 5ம் 5 தொழிலை செய்து, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது. அது தொழில் அது செய்யுது. கண்ணு என்ன செய்யணுமோ அதை செய்யுது, மூக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுது, காது என்ன செய்யணுமோ அது செய்யுது, வாய் என்ன செய்யணுமோ செய்யுது, உடல் என்ன உணரணுமோ உணரணும். அதனால மெய், வாய், கண், மூக்கு, செவியணும். அப்போ கண்ணுன்றது ஆகாய பொருள், இது காது. கண்ணுன்றது நெருப்பு, மூக்குன்றது காற்று, வாயின்றது நீர், உடல்ன்றது மண்ணுமா. இந்த 5 சேர்ந்தது தான் அண்டமாகவும் இருக்குது, பிண்டமாகவும் இருக்குதுமா. ஆனால் இந்த கண்ணு பார்த்தீங்களா, நம்ம பார்க்குறது, மனசில் எண்ணங்கள் வருது, நல்லதும் நினைக்குது, கெட்டது, நல்வினையும் செய்ய தோணுது, தீவினையும். அதை தானே அது பார்த்துக்கிட்டு, அது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு, மீதியெல்லாம் பார்க்கல இல்லை. அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன், 4 பஞ்சபூதங்கள் இருக்குது. 4 விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு. ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும், அதை மனசை எடுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும். அது நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். அதனால கண்ணுக்கு அவ்வளோ பவர். இன்னொன்று ஐயா, நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்ணுறோம். இந்த நமக்கு இருக்க இந்த 5 விரலுக்கும் நம்ம நாடிங்களுக்கும் தொடர்பு உள்ளதையா? நீ அதில் இதயத்துக்கே தொடர்பு. இந்த 5 விரல் இருக்குது, இந்த 5 விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு. இந்த 5 விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த 2 விரல் முக்கிய தொடர்பு. இது பெண்ணு,
இது ஆண். ஆ. இது ரெண்டும் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேர். ஓ. இதுக்கு சக்தின்னு பேர், இதுக்கு சிவம்னு பேர். இதுக்கு பெண்ணுன்னு பேர், இதுக்கு ஆணுன்னு பேர். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இயக்கமே. உலகமும் அப்படிதான், நீ அப்படிதான், கடவுளும் அப்படிதான். அதனால நம்ம பாடம் பண்ணும்போது கண்டிப்பா அதை சின்முத்திரை சின்முத்திரை வச்சு செய்யணும். ரொம்ப அருமையா சார் சாமி. ரொம்ப சந்தோஷம்.